Example sum 1.10 show that the equation ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க are consistent. இந்த சம்முக்கு ஆன்சர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சால்வ் தம் அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சு சொல்லுங்க கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த கொடுத்த மேட்ரிக்ஸ் கொடுத்த ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸா மாத்தணுமா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் மேட்ரிக்ஸா மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் 2 1. ஸோ அடுத்து நமக்கு 4 2 சரியாமா? ஸோ அடுத்து வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5 10. ஓகே தானேமா? அப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்ன பேரு ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு பேரு. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணுமா, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ கமா பி. ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். ஸோ ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோமா 2 1 4 2. பி மேட்ரிக்ஸ் யாருன்னா 5 10 நிச்சயப்பா. அப்போ என்ன பண்ணியாச்சு, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சூசிங் த லீடிங் டயகனல். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட். இந்த 2 வச்சு இதை நம்ம என்ன பண்ணணும், 0 மாத்தணுமா இல்லையா? ஸோ வாட் இஸ் ஆப்ரேஷன், எப்படி எழுதணும், ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 ரோ 1. இப்போ இங்கே 4 இருக்குதுன்னா இந்த 2 4 மாத்திரா இருந்தால் இதை 2 பெருக்கினா மட்டும் போதுமாப்பா? நீ நம்பரை மாற்றி கொடுத்தா ஓகே தான். சிம்பிளா 2 பெருக்கிட்டு நடுவில் மைனஸ். சரி, ரெண்டுமே சேம் சைன். இப்போ ரோ 2 அப்படி வச்சுக்கோங்க, யாருன்னா 4 2 10. இதை ஃபுல்லும் 2 பெருக்கிங்கன்னா 4 2 10. சைனை மாத்தணுமா, மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ வாட் இஸ் ஆன்சர்ப்பா 0 0 0. அப்போ ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்து 2 1 5, செகண்ட் ரோ வந்து 0 0 0. ஓகேவா? சூசிங் த லீடிங் டயகனல். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட். ஸோ அந்த லீடிங் நினைக்கிற எலிமெண்ட் 0 இருக்கா இல்லையா? அப்போ என்ன பண்ணியாச்சு, ஆன்சர் ரெடி ஆகிட்டு இப்போ ரேங்க் ஒண்ணுமே இல்லையாப்பா? அப்போ இந்த இடத்துல ரேங்க் ஆஃப் ஏ உடைய ஆன்சர் பார்த்தோன்னா 1. ஏன்னா ஒரு ரோ தான் நமக்கு வந்து நம்பர்ஸ் இருக்குது, செகண்ட் ரோ முழுக்க முழுக்க 0வா இருக்குது. அப்போ செகண்ட் ரோ நம்ம ரேங்க் கன்சிடர் பண்ணக்கூடாது. அடுத்து ரேங்க் ஆஃப் ஏ கமா பி உடைய ஆன்சரும் 1 தான். செக் பண்ணி பார்த்துக்கோ சரியா? இந்த இடத்துல என்னோடைய ஆன்சர் 2 வேரியபிள் 2. அப்ப இங்க ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் ஈக்குவலா இருக்குது. அண்ட் என்ன விட எனக்கு எப்படி இருக்குது, கம்மியா இருக்குது. அப்ப இந்த சம்முக்கு ஆன்சர் வருமானா வரும். ரெண்டுமே ஈக்குவல் இல்லைன்னா தான் நோ சொல்யூஷன் போகணும். அப்ப இங்க கண்டிப்பா என்னது நமக்கு ஆன்சர் வரும். த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். இதுக்கு ஆன்சர் உண்டு. ஆனா இங்க என்ன வராது, யூனிக் சொல்யூஷன் வரா. என்ன வரும், இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். எக்கச்சக்கமான ஆன்சர் வரப்போகுதுன்னு அர்த்தம். சரி, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஓகே தானப்பா? அப்ப நம்ம எப்படி இப்போ ஈக்குவேஷன் உருவாக்க போறோம், நல்லா திங்க் பண்ணி பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கடைசி உள்ளது வராது, அப்படி எல்லாமே 0வா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யாருன்னா 2x + y = 5. இப்போ நல்லா கவனிச்சு பாரு. ஸோ இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்க 2 இருக்கு. இது எது பெரிய நம்பர்ப்பா? அப்ப 2ல இருந்து 1 கழிச்சா பண்ண. அப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் தெரியுதா? இந்த ஒரு ஈக்குவேஷனுக்கு பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சா 1 தானே வருது. அப்ப ஒரே ஒரு வேரியபிளுக்கு நீங்க கொடுங்க. அந்த வேரியபிள் யாரா, கடைசி வேரியபிள். கடைசி யாருமா இருக்காங்க? அப்ப இந்த இடத்துல let y = k. அப்ப k belongs to real number. மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல y ஓட ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் தான் வரும். சார் கேக்கு பதிலா உனக்கு பிடிச்ச லெட்டர்ஸ் நீ போட்டுக்கோ. நான் கேன்னு போட்டேன். இந்த k இதுக்கு மேல அப்ளை பண்ணிடுவோமா? அப்ப ஆன்சர் 2x + k = 5. இது ரைட் பண்ண மைனஸ் மாறிடுமா? ஆன்சர் 2x = 5 - k. அப்ப x ஓட ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 5 - k / 2. அப்ப எனக்கு தேவையான சொல்யூஷன் பாருங்க. சோ சொல்யூஷன் நீங்க பாத்தீங்கன்னா x, y = சோ x ஓட ஆன்சர் யாருன்னா 5 - k / 2, and y ஓட ஆன்சர் k. இங்க k belongs to real number. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர்.